வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. சோஃபார் 1 இருந்து 9 வரைக்கும் நம்ம எண்கணிதத்துல அதோட குணாதிசயங்களை நம்ம இப்ப கவனிச்சுட்டு வந்தோம். இப்ப அதாவது ஒவ்வொருடைய பிறந்த தேதி தான் உயிர் எண் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த உயிர் எண்ணோட உடல் எண் சேரும்போது அதனுடைய சிறப்பம்சம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அதாவது எந்த தேதி பிறந்தாங்க, எந்த மாசத்துல பிறந்தாங்க, எந்த வருஷத்துல பிறந்தாங்க, இது எல்லாத்தையும் கூட்டி வரும் ஒரு எண்ணிக்கை, ஒரு இலக்கம் தான் உடல் எண்ணும் சொல்லப்படுறது. சோ இந்த உயிர் எண்ணும் உடல் எண்ணும் ஒரே எண்ணாக இருந்தால் அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி 7ஆம் மாசம் 82 வருஷம் பிறந்திருக்காங்க. நீங்க அதோட கூட்டு எண் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியில பிறந்து 7ஆம் மாசம் பிறந்து 82ல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய கூட்டு எண் 1. அப்ப 1+1 அதோட சிறப்பம்சம் என்ன? இப்ப மடங்கு ஜாஸ்தி ஆகும். ஒரு எண்ணிக்கை இருக்குன்னா, இப்ப 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் சொல்றோம். அது மாதிரி அதனுடைய எண்ணிக்கை பன்மடங்கா இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்களுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். அதாவது அவங்க வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். 1ஆம் நம்பர்காரங்க பார்க்கும்போது இப்ப 2 1 இருக்குன்னு வைங்க. இந்த 2 1 இருந்தா என்ன ஆகும்னா, அவங்க என்ன நினைச்சாலும் நடக்கும். ஆக்சுவலி அவங்க பேசிக்காவே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப திறமைசாலிங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட நேற்று நடந்த மாதிரி ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெமரி ஷார்ப்பா இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ 1+1 அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஆற்றல் ஜாஸ்தி ஆயிரும். அதாவது எதையும் துணிச்சலோட ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இவங்க சொல்றது எல்லாமே நடக்கும். அவங்க வச்சதான் சட்டம் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் நினைச்சது நடக்கணும் அப்படின்னு எப்பயுமே அதுல ஒரு ஆணித்தரமா இருப்பாங்க. நான் இதை சொல்லியிருக்கேன், இது பண்ணணும்னா அது பண்ணி ஆகணும். எதையும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதாவது இவங்க மாதிரி ஆர்கனைஸ் பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில், இது எதாவது யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த 1ஆம் நம்பர் அந்த 1+1 வரும்போது அது உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே எண்ணம் இருக்கிறதுனால அதாவது எல்லாத்துலயும் முன்மாதிரியா இருக்கும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலயும் இவங்க மாதிரி உண்டா பாரு, இவங்க எவ்வளவு ஒரு பிரில்லியண்டா இருக்காங்க, எவ்வளவு ஒரு இதா இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு everyone wants to set an example. ஒரு உதாரண புருஷனா இருக்கும்னு நினைப்பாங்க. எது நடந்தாலும் எது 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 நடந்தாலும் அவங்க வேலை நடந்துடும். அந்த 1ஆம் நம்பருக்குரிய குணாதிசயம் தான். அதாவது எவ்வளவு இதானாலும் தாக்காட்டினாலும் இவங்க கிட்ட வேலை நடக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுதான் போகணும். ஒரு எதையுமே அந்த எடுத்தோம் கவுத்தோன்றதெல்லாம் கிடையாது. இவங்ககிட்ட ரொம்ப எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்குன்னு நினைப்பாங்க. அதாவது இவங்களுடைய வாழ்வியல் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில், மெமரி, ஹார்ட் ஒர்க்கர், இது எல்லாமே இவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும்போது இதனுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியா 1+1 அப்படின்னும் போது என்ன ஆகணும், அந்த 1 ஸ்கொயர் பன்மடங்கு அவங்க சொன்னேன் இல்லையா? அந்த பன்மடங்காரனுடைய யுக்தி என்ன அப்படின்னா, அதனுடைய பவர் ஜாஸ்தி ஆகும்போது அது எது செஞ்சாலும் அது நிறைவேறும். அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அப்படி டப்புன்னு உடனே மழை வரும் அப்படின்னு சொன்னா வந்துருமா? அப்படி கிடையாது. அதாவது ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி இவங்க சொல்லும் போது அது நடக்கும். நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் வைங்களேன், அது யதார்த்தமா சொல்றது. ஆனா இவங்க சொன்னா அது நடக்கும். அதாவது இந்த செல்லம் கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது. இவங்ககிட்ட ரொம்ப கராரா, ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு விஷயத்த இவங்க கையில எடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த பவர் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்க போனாலும் அவங்களுடைய செல்வாக்கு, அவங்க அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க டக்குன்னு கண்ட்ரோல கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பவர் அந்த 1ஆம் நம்பருக்குரிய இந்த 1+1 அப்படின்னும் போது அதனுடைய பவர் கூட்டியது. உடல் எண், உயிர் எண்ணும் 1, உடல் எண்ணும் 1. இவங்க பேர்ல வைக்கிற அந்த 1 இருந்ததுன்னு கையிலேயே பிடிச்சிக்க முடியாது. சும்மா எப்பயுமே டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே சிறப்பா இருப்பாங்க. அவங்கள நிறுத்த முடியாது. தடைகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, தடைப்பட முடியாது. அப்படியே டப்புன்னு தடைகளை பூரா படிக்கலாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது முன்னேற்ற பாதையில ரொம்ப ஃபாஸ்டா போவாங்க. காரணம் இந்த பவர். 2ஆம் நம்பருக்கு பவர் அந்த 2 1 இருக்கும்போது 1+1 அப்படிங்கும் போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் சொல்றாங்க. அதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாமே தான் நினைச்சது எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும். இவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அந்த பவர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. அதுலயும் பேர்லயும் 1 வந்துருச்சுன்னு வைங்க, they are the supreme power. அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே ரொம்ப ஆற்றல் மிக்கமா இருக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்துடும்.
அது எல்லாமே அந்த அந்த எண்ணுக்கு எப்பயுமே எந்த ஒரு எண்ணும் அந்த எண்ணுக்குரிய கூட்டு, அதாவது என்னுடைய இது வந்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அதனுடைய பவரும் ஜாஸ்தியாகிட்டே போகும். அப்ப அவங்களுக்கு வந்து தான் நினைத்ததை சாதிப்பார்கள். தான் என்ன நினைக்கிறார்களோ அதை சாதிப்பார்கள். எதுலையும் பின்வாங்க மாட்டாங்க. எதுலையும் பின்வாங்க, தான் தொடுவது எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க எது செஞ்சாலும் அது வந்து சக்சஸ் ஆகும். அது வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையா இருக்கட்டும், கணினி துறையா இருக்கட்டும், இல்லை கணிதமா இருக்கட்டும், இல்லை எதுவாக இருந்தாலுமே எந்த துறையில இருந்தாலுமே அது உச்சம் பெற்றுவாங்க. அந்த அளவுக்கு பிகாஸ் ஆஃப் த பவர். அந்த ரெண்டு ஒரு 1+1 அப்படின்னு சொல்றேன் இல்லையா, ஸ்கொயர், அந்த எண்ணின் பலம்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனா they can do wonders. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே எண்களில் இருக்கும்போது உடல் எண், உயிர் எண், பேர்ல இருக்கிற எண், இதெல்லாம் ஒரே எண்ணா இருந்தால் they are the supreme power. நீங்க பார்த்துருப்பீங்க, ஓமன் ஒரு படம் இருக்கும், அதில் வந்து 666 போட்டிருப்பாங்க. அது வந்து சார்டன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 666 பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகுனா, அதனுடைய பவர் எப்பயுமே ஒரு விஷயத்தோட பவர் ஜாஸ்தியா அப்படின்னும் போது என்ன போகும்னா, அவங்க எதையுமே வந்து நடக்கும் அப்படின்னு நடந்துடும். இன்னும் அது மாறி மாறி வராது, மாறி நடக்காது, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும். அந்த என்னோட பவர் ஜாஸ்தியா வந்து ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. அதாவது இது குறிப்பிட்ட இந்த டயத்துக்குள்ள இவங்க பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எப்ப வேணா பண்ணலாம். அவங்க they can do wonders. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்திரம், அந்த கான்பிடன்ஸ் லெவல். ஏன்னா அந்த இது நான் எண்ணிக்கை ஜாஸ்தியாக அந்த கான்பிடன்ஸ் லெவலும் ஹை ஆகிட்டே போகும். ஸோ அந்த கான்பிடன்ஸ் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற அந்த நினைப்பு வந்து முனைப்பா இருக்கும்போது they can do wonders. ஓகே, இன்னைக்கு கூட்டு எண் பத்தி பேசினேன், உடல் எண் பத்தி. இனிமே வரிசையா ஒவ்வொரு எண்ணுகளுக்குரிய இதை நான் சொல்ல போறேன். ப்ளீஸ் keep watching, subscribe and support. Thanks for watching. இது உங்கள் ஜெயர்.